நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த சத்து மாவு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் கேழ்வரகு முளைக்கட்டி தான் சத்து மாவுக்கு யூஸ் பண்ணணும். கேழ்வரகை மட்டும் வறுக்காதீங்க, மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வறுத்துக்கணும். இப்போ ஹை புரோட்டீன் பயிர் வகைகள் என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாமா. சோயா 250 கிராம், பார்லி அரிசி 250 கிராம், கொள்ளு 250 கிராம். நீங்கள் வெயிட் கம்மி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொள்ளு இன்னும் கூட ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சைப்பயிறு 400 கிராம், கருப்பு கொண்ட கடலை 400 கிராம், கருப்பு உளுந்து 250 கிராம், பொட்டுக்கடலை 250 கிராம், பாதாம் 400 கிராம், வால்நட் 250 கிராம். வால்நட் நான் கம்மியாக போட்டிருக்கேன், ஏன்னா நான் டெய்லியும் என் குழந்தைங்களுக்கு 2 கொடுக்குறேன், அதனால நான் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கூட போட்டுக்கோங்க. இப்போ என்னென்ன சீட்ஸ் ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். பூசணி விதை 100 கிராம், வெள்ளரி விதை 100 கிராம், சன்ஃப்ளவர் விதை 100 கிராம், தர்பூசணி விதை 100 கிராம், பிஸ்தா 150 கிராம். சீட்ஸில் மட்டும் லைட்டாக சூடானோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ வாசனைக்காக ஏலக்காய் 150 கிராம், சுக்கு 200 கிராம். இது வந்து ஜாதிக்காய் ஒன்னே தான் போடணும். இதே மெஷர்மெண்ட்ல அரைங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நாளைய வீடியோல ஒரு குடும்பத்தில் இருக்க 4